பேச்சு யார்கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கங்க. சும்மா சும்மா விட மாட்டேன்னா இந்த இடத்துல நான் வந்தாதான் உங்களுக்கு சிறப்பு, அதை தெரிஞ்சுக்கிறோம். நீங்க ஏன் இடத்துக்கு வந்ததுனாலதான் சிறப்பு. நான் வந்ததுனால தானே சிறப்பு. நீங்க ஆக மொத்தம் நான் வந்தாதான் உனக்கு சிறப்பு. நீங்க வந்தா எப்படி சிறப்பு? நீங்க வந்து என்னை சந்திச்சாதான் சிறப்பு. அப்ப நான் வந்தாதானே சிறப்பு. நீங்க வந்தீங்கன்னா சிறப்பு. நீ மட்டும் இங்க தனியா இருக்க, விடிய இருக்க, உனக்கு சிறப்பு கிடைக்குமா? இருங்க போய் இங்க இருந்து அங்கன போய் நில்லுங்க, உங்களுக்கு சிறப்பு வருதான்னு பாக்குறேன். ஆக மொத்தம் நான் வந்திருக்கேல, புரிஞ்சு பேசுனா பேசணும், இல்லாட்டி பேசக்கூடாது. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன எந்த வெளிய நீ கண்ட? எந்த வெளி? உனக்கு என்ன வெளி தெரியும்? எனக்கு வெளி என்ன? நான் வெளிக்கு விளக்க. ஏன் வெளிய பத்தி நீங்க பேசுறதுக்கு நீ யாரு? அந்த வெளிக்கு என்ன பதிலோ அதல சொல்லுங்க பாப்போம். மான்விழி, மலர்விழி, கயல்விழி, எத்தனையோ விழிகள் இருக்கு. இப்ப நான் உன்னை மான்விழியாள என்று பாடி இருக்கலாம். மானுக்கு விழி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மானுக்கு மிரண்ட விழி. மிரண்ட விழினா மனிதர்களை பார்த்து பயந்து போயிருக்கும். ஆக பாருங்க, நீ மானா இருந்தா உன்னைய மான் விழியாள என்று பாடி இருப்பேன். மலர் விழியாள என்று உன்னைய பாடி இருக்கலாம். மலர் விழியாள என்றா யாருக்கு இருக்கும்? யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? என் பாட்டி மகாலட்சுமிக்கு இருக்கும். அவ அழுதாலும் சிரித்தாலும் கண்கள் இருந்து பூ சுழரும். அப்படியே நீ பாட்டி மகாலட்சுமியா இருந்திருந்தா நான் உன்னைய மலர் விழியாள என்று பாடியிருப்பேன். மீன் விழியாள என்று உன்னைய பாடி இருக்கலாம். ஏன் மீன் விழியாள என்று பாடல? மீன் விழி யாருக்கு இருக்கும்னு தெரியுமா? மதுரை மீனாட்சிக்கு இருக்கும். அவதான் மீன் விழியாள். ஆக அப்படி நீ மதுரை மீனாட்சியா இருந்தா நான் உன்னைய மீன் விழியாள என்று பாடி இருக்கலாம். உன்னைய ஏன் வண்டு விழியாள என்று பாடினேன்? வண்டு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பா இருக்கும். இரவும் பகலா இருந்தாலும் சரி, விழிப்புணர்வோட சுறுசுறுப்பா இருக்கும். இந்த இடத்துல நீ விழிப்புணர்வோட சுறுசுறுப்பா இருந்த காரணத்தினால உன் கண்களை பார்த்தோன்னே வண்டு விழியாள என்று பாடினேன். இதுல என்ன குத்தம்? இது தப்புன்னு நான் சொல்றேன். தப்புண்டா மறுத்து பேசுங்க. தப்புண்டா மறுத்து பேசுங்க. வண்டு விழினா எல்லாத்துக்கும் ஒரே காரணம், எல்லாருமே அதையே சொல்லுவீங்களா? வள்ளிநாயகம், தப்புண்டா மறுத்து பேசலாம். வாதி பிரதிவாதி. நீங்க பேசுறத நீங்க பேசுங்க, நான் பேசுறத நான் பேசுறேன். இல்ல வண்டு விழின்னு சொன்னா மீன் வந்து தூங்காம தான் இருக்கும். தண்ணிக்குள்ள இருக்கும்போது அது தூங்காம தான் இருக்கும். ஏன்னா அதுகளுக்கு இமைகளே கிடையாது. இல்லைங்க, மீன் தூங்காததா பாத்தீங்களா? இருங்க, மீன் தூங்குமா தூங்காதா? தூங்காது. எப்படி சொல்ற? மீன் தூங்காது. மீன் தூங்குமா தூங்காதா? மீனுக்கு இமைகள் இருக்கு. நான் சொல்றேன் தூங்கும்னு. எப்படி தூங்கும்? தூங்கும். எப்படி தூங்கும்? நீங்க சொல்லுங்க. வண்டு விழிக்கு நான் அர்த்தம் சொல்றேன். அப்புறம் தூங்காதுன்னு நீ எப்படி சொல்ற? தூங்காது மீன். தூங்காத மீன். அந்த மீனோட கண்கள் இருக்கறனால தூங்காம மதுரையை வந்து காத்திருக்கிற தூங்கா நகரம் அப்படின்னு பேர் வந்துச்சு. நான் கேட்டதுக்கு இப்ப பதில் சொல்றேன். நீங்க இங்க பாருங்க, அடியும் புரியாம முனியும் புரியாம பேசக்கூடாது. அடியும் புரியுதா முடியும் புரியுதா? நான் கேட்ட கேள்வி என்னமா உங்களுக்கு புரியுதோ இல்லையா அதை வந்து நான் விளக்கமா சொல்ல எனக்கும் எங்க அவசியம் கிடையாது. ஆனா நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஆனா வந்த உடனே முதல்ல இந்த கேள்வி வந்து நான் நிறைய பேர் இல்ல நான் கேக்குறேன். உங்க அண்ணனு வீம்பா பேசுறாரு, நீ வந்த உடனே நிறைய கேள்வி இருக்கும்ன்ற என்னத்தை அப்படி பேசி என்னத்தை இல்ல என்னதான் பேச போறீங்க? இல்ல கேள்வின்னு நான் கேட்க வரல. ஆனா நீ ஏங்க நீங்க பாருங்க, நான் கேள்வினே கேட்க வரல. ஆனா என்ன சொன்னீங்க? நீ ஏங்க நீங்க ஏன் நிக்கிறீங்க? இப்ப நான் நீங்க கேட்டதுக்கு நான் பதில சொன்னேன். ஆமா, பேசுறதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லணும். அது இல்லன்னு நான் சொல்றேன். வண்டு விழிக்கு முதல்ல காரணம் இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத கேட்டுட்டு நீங்க பேசணும். எதா இருந்தாலும் மான்விழி, சுடர்விழி, கயல்விழி அம்மா மாதிரி இருக்காங்களா? அவங்க அழகு இருக்குமா? பூவா சொல்லுவாங்களா? நான் வந்து மானிடப்பன், இதுக்கெல்லாம் எனக்கு வேலையே கிடையாது. ஆனா வண்டு விழி அப்படின்னா அந்த வண்டு விழி எதுக்கு வண்டு விழின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா வண்டுகள்ல பல வகை இருக்கு. இருக்குல்ல, பேசுறேன்னு சொன்னீங்களா, அங்க பேசணும். நான் உங்ககிட்ட பேசினாதான் மக்களுக்கு போய் சேரும். பேச தெரியும்னு பேச. நீங்க இங்க வாங்க, நீங்க பக்கத்துல வாங்க. அப்ப நீங்க பேசும்போது அப்ப மறுத்துக்கிட்டு பேசினா பேசாதீங்கன்ற இப்ப இருக்குல்ல. நான் பேசாதீங்கன்னு சொல்லவே இல்ல. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற பேசு. பேசாதீங்கன்னு சொல்லவே இல்ல. நீ பேசுறதுக்கு மறுத்து நான் அப்புறம் பேசுவேன். பேசு. வாயை மூடுங்க. லோட 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 லோட. வாயை மூட சொல்றேன், அப்புறம் பேச சொல்றேன். வாயை மூட சொல்ற, பேச கை நீட்ட கூடாது. என்ன கை நீட்ட? என்ன கையில வச்சிருக்கீங்க? மண்டல கண்டல அடிச்சுனா என்ன பண்ணுவீங்க? கைய உடைப்பையா? உடைச்சு பாரு. எதுக்கு? உடைச்சு பாரு. எதுக்கு? ஆம்பளை எல்லாம் தொடுற பழக்கமே கிடையாது எங்களுக்கு. அப்புறம் நாங்க புள்ள பொம்பளையால தொட்டுக்கிட்டே வா. அதான் இன்ன வரையும் பார்த்தோம்ல. என்ன பொம்பளையாலே தொடுறது இல்லையா? அதான் இன்ன வரையும் பார்த்தோம்ல. பொம்பளையால தொடுறீங்களா தொடரலையா? தெரிஞ்சுக்கங்க, இது நாடகம். இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. நம்ம ஜவுளி கடையில நிக்கிற பொம்மை மாதிரி நின்றுட்டு போக வரல. சரி, நடிப்பும் பாட்டும் ரசனையா இருந்தாதான் பாக்குற மக்களுக்கு பிடிக்கும். சரி, நம்ம ஒரு மரியாதை இருக்குல்ல. நாரதர் என்ன ரொம்ப ஊர்வசி மேனகா திலோத்தமை எத்தனை பேர் மேலோகத்துல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஆடல் அரசி தானே.
ராஜாக்களையும் எல்லாத்தையும் மகிழ்விக்கிறதுக்கு தானே அங்க இருக்காங்க. ஆமா. அதுல போய் நாரதர் போய் எந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்துருந்தாரு? எந்த கூட்டத்திலயா? அவர் சந்திக்காத பெண்களே இல்ல தெரியுமா? அவர் சந்திக்காத பெண்களே இல்ல. அவர் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, அது பிள்ளைய பெற்றிருக்கிறாரு. இன்னொரு பொம்பளை பிள்ளை, ஒரு தங்கச்சி வேறும். அது தங்கச்சின்னு கூட பார்க்காம நீங்க காதல் பண்ணீங்க, அதுக்காக சாபத்தை கொடுத்து நிர்வாணமா இந்த மகளிரால தொட்டு விட்டு இருக்கீங்க. அதை நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க வண்டு விழின்னு சொன்னீங்க. வண்டு விழியில எத்தனை விழி இருக்குது, அதனால வண்டு விழின்னு ஏன் கேட்டீங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கு இவ்வளவு வாயா? சொல்ல போறேன், சொல்லுங்கன்னா சொல்ல போறேன். அதுக்கே இப்படி கத்துறீங்க, உயிர் போக கத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சண்டை போடுறதுக்கா வந்தேன்? உங்களுக்கு புரியாம தான் பேசிக்கிறேன். ஆரம்பத்திலே நீங்க நான் பதில சொல்லிட்டேன், நீங்க மறுத்து பேசணும்ன்றீங்க. மறுத்து பேசுற பொம்பளை பேசுங்க கெட்டிக்காரி. வண்டு விழின்னா என்ன? தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனோம், சாப்பாடு வாங்குறோம், இல்லை மாவு மில்லில் போய் ஒரு மாவை அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு துணியை போட்டு வண்டு கட்டுவோம்ல, பானையை கட்டுவோமா கட்ட மாட்டோமா? கட்டுவாங்க. வண்டுனா எதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் துணியை மேலே போட்டு வண்டு கட்டி வைப்பாங்க. அப்போனா அதில் பூச்சி ஈச்சி எதுவும் வராது, வண்டு வராமல் இருக்காது. அதனால தான் அதை வண்டு கட்டி வைப்பாங்க. ஆனால் வண்டு அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு காரணம் இந்த இமைகள் தான் வண்டு. ஏன்னா ஒரு பானையில் போட்டு மூடி, வெள்ளை துணியை போட்டு மூடி வைக்கிற மாதிரி தான் இந்த இமையை வந்து வண்டுன்னு சொல்கிறோம். இந்த வண்டுக்குள்ளே இருக்க விழியை வந்து பாதுகாக்கிறது யாருன்னா மேலே இருக்கு பாருங்க. மேலே என்ன இருக்கு? இமை இருக்கு. அந்த இமை தான் இந்த கண்ணை காக்குது. இந்த இமை இல்லாட்டினா ஒரு சின்ன தூசி பட்டாலும் உங்கள் கண்ணில் ஒரு கண்ணில் நீர் வழிந்தால் அடுத்த கண்ணிலையும் நீர் வழிந்துடும். சரியா? அதனால தான் வண்டு விழி அப்படின்னா இந்த வண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறது உள்ள இருக்கிற விழி, அதுக்கு அர்த்தம் அதுதான். சரியா? அதனால வண்டு விழி அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இதுதானே. இனிமேல் சொல்லிக்கங்க. கெட்டிக்கார புள்ள எட்டி பிடிச்சி பேசுவேன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது ஒண்ணுமே தெரியல. என்ன அது ஒண்ணுமே தெரியலன்னு நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாருமே அப்படிதான் சொல்றீங்க. எல்லாருமே அதை சொன்னா இப்ப நீ சொன்னது நியாயமாயி போயிருமா? ஆமா, நியாயம் தான். வண்டு விழின்னா என்ன அர்த்தம்? அப்படியே கதை பிரகாரம் பார்த்தாலுமே வண்டு வந்தது யார் யாரு வண்டா மாறினா யார் யாரு என்ன செஞ்சன்றது அதெல்லாம் வந்தது புதுசு, நான் உழுததும் தரிசு. அப்படி பேசுறீங்க நீங்க. நீங்க இருக்கிறதெல்லாம் புதுசா புதுசா பேசுவீங்க. நாங்க வந்து சும்மா உட்கார்ந்துகிட்டே பிரிங்கி முனிவரை பாத்திருக்கீங்களா? பிரிங்கி முனிவர் வண்டா மாதிரி இருக்காரு தெரியுமா? அதெல்லாம் நீங்க வண்டா மாதிரி யார வள வந்தாரு? இங்க பாருங்க, நிப்பாட்டுங்க. இல்ல நிப்பாட்டுங்கன்னு நீ எனக்கு சத்தம் போட கூடாது. இவ்வளவு நேரம் பேசுனேல, அமைதியா வாய மூடு. என்ன நாக்க துரு? வாய மூடுமா முதல்ல. என்ன நிப்பாட்டா? என்ன நீ வச்ச ஆளா? நான் என்ன நீ வச்ச ஆளா? என்ன நிப்பாட்டுன்ற? பாருங்க, சண்டை போட வரல நானே. அப்ப மரியாதையா பேசுமா? என்ன மரியாதை? அப்ப மரியாதையா பேசு. வாங்க போங்கன்னு பேசினா மரியாதை குறைவா? அப்பாடே அப்படின்னு கூட்ட மரியாதை இல்லையா? என்ன நிப்பாட்டு? ஓ வீட்ல வேலைக்காரனா? நான் நிப்பாட்டுன்னு சொல்லலையே, உங்க வாயில இருந்து அனாவசியமான வார்த்தை வருது. நிப்பாட்டுங்க நான் சொல்லவே இல்லையே, நிப்பாட்டுங்கன்னு தான் சொன்னேன். இங்க பாருங்க, சண்டை போட நான் ஆள் இல்ல. நீங்க வந்திருக்கீங்க என்கிட்ட கேட்டீங்க. அப்ப எதை வரமுறையா பேசணுமோ அத பேசு. அப்ப வரமுறை எல்லாமே இடத்த பேசுறாங்க. இப்போ என்னமோ நிப்பாட்டு. என்ன நிப்பாட்டுன்னு சொன்னதுனால என்ன வந்துருச்சு? உடனே நிப்பாட்டுன்னு கூட சொல்லலையே. நல்லா எனக்கு தம்பி மாதிரி தான் இருக்கிற நீ. நல்லா 4 எலும்பும் காக்கில் சதையை வச்சுக்கிட்டு நிக்கிற. சரி பாவமேன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். காக்கில் எலும்பு காக்கில் எலும்பும் காக்கில் சதையை வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இந்த மாடு விவசாயம் பண்றதுக்கு என்ன தேவைப்படும்? என்ன தேவை? இப்ப இயந்திரங்கள் இருக்கு. முதல்ல என்ன தேவைப்படும்? என்ன தேவை? மாடு வேணும். உண்மைதானே? மாடு அது இந்த பருவம் உள்ள வயசுல தான் பாருங்க உழைக்கும். மாட்டுக்கு வயதானோன்னு பாருங்க மாட்டுக்கு தெம்பு இல்லாம போயிடும். ஆனா மாட்டுக்கு உடம்பு வத்தும். மாட்டுக்கு உடம்பு வத்தும், கொம்பு வத்தாது. அந்த மாதிரி எனக்கு உடம்பு தான் வத்திருக்கு, தெம்பு வத்தாதுன்னு சொல்ல வர. நீங்க எதையும் நினைக்க கூடாது. இந்த இடத்துல ஒரு சிறிய உளிதான் பெரிய மலையுமே குடையும். இந்த உளியை நீங்க பகச்சைங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் குடைய காத்திருக்கேன். காக்குல எலும்பு முக்காக்குல சதையாக்கும், கறிக்கடை நான் வருதாக்கும். இப்படிதான் ஒரு யானையும் எறும்பு இருந்துச்சான். கதையை சொல்லவா? வேணாம், அதுக்கு யானை எறும்புமா? ஆமா சொல்லுங்க. இல்ல வேணாம். பேச வந்துட்டா பேசிடணும். இல்ல வேணாம். மக்கள் கேட்பாங்க. அப்போ அந்த கதையை சொல்ல சொல்லுங்க. அந்த கதையை சொல்ல சொல்லுங்க. சொல்லித்தானே ஆகணும். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். எந்த தெரிஞ்ச கதை வாய் விட்டு வந்துருச்சுல நாவினால? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். பதிலுக்கு நான் ஒரு கதையை சொல்லுவேன், நீ எதை சொன்னாலும் சொல்லு. நான் பதிலுக்குலாம் உங்கள்கிட்ட கதையெல்லாம் கேட்க வரல. இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, என்கிட்ட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு தான் கேள்வி. நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. யானையும் எறும்பு இருந்துச்சுன்னு. ஆமா. எதுக்கு யானை எறும்பு இருந்துச்சு?
எதுக்கு யானை எறும்பு இருந்துச்சுன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சின்ன உளி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த சின்ன உளின்னு சொல்றது இடத்துல அந்த யானைக்கே கூச்சம் காட்டுச்சான். அந்த சின்ன எறும்பு காதோரம் போய் கூச்சம் காட்டுச்சான். அது கூச்சம் காட்டும் போது அந்த யானை என்ன செஞ்சிருக்கா, அந்த எறும்பு சின்ன எறும்பு வந்து இப்படி இப்படின்னு கூசுமா. அப்ப இந்த எறும்பு என்ன சொல்லிச்சான், இந்த 4 எலும்பு வச்சிருந்த எறும்பு என்ன, இந்த எறும்பு வந்து நான் யானைக்கே கிச்சு கிச்சு மூடிட்டு என்னோட கிச்சு கிச்சுப்பு தாங்காம அதுவே சுழண்டு விழுந்துருச்சு, நான் தான் பெரிய ஆளுன்னுச்சான். சரியா? இந்த யானை இருக்கிறதுல பெரிய மிருகம் அதுதான். ஆனால் இந்த எறும்பு வந்து நான் தான் பெரிய ஆளு, அந்த யானையவே முட்டி மோதிட்டேன், அதுவே என் சிலுசிலுப்பாயிருச்சு, அதுக்கிட்ட போய் நான் ஏறினதுனால சிலுசிலுப்பாயிருச்சு அப்படின்னு அது தலைக்கணம் பிடிச்சி ஆடிச்சான். அதனால அது மாதிரி நீங்கள் அந்த எறும்பு அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் வந்து அந்த ஆனை தான், நீங்கள் வந்து பெரிய ஆளு தான். அது வந்து உளி, அதில் நீங்கள் பெரிய ஆளு தான். பொறுங்க வரேன், பெரிய பாருங்க உளியை வந்து என்ன செய்வீங்க, தொலைச்சிருவீங்க அப்படின்னீங்க. அப்ப யானைய அது மாதிரி நீங்க தொலைச்சிருவீங்க நீங்க சொல்றீங்க. நான் யானை, அதனால நீங்க வந்து தொட்ட உடனே நாங்க அப்படியே சிலுசிலுத்தெல்லாம் நிக்க மாட்டோம். அப்படியே நில்லுங்க, சரிங்க. பேச்சு அப்படியே பேசுங்க. பேசி முடிக்கவே இல்லையே, பேச விட்டு தான் பேசுங்க. அந்த மாதிரி நான் வந்து யானையா இருந்துகிட்டு நீங்க வந்து தொட்ட உடனே இப்படி கூசுதுன்னு நான் ஒன்றும் சிலுக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் யானையும் கிடையாது. நீங்க வந்து என்கிட்ட வந்து நான் வந்து எல்லாத்தையுமே நான் பண்ணி முடிச்சேன், என்னோட்ட வந்து அது வந்து சிலுசிலுப்பு ஏற்படுத்திருச்சு, ஒரு கூச்சத்தை உருவாக்கிட்டேன் அப்படின்னு நீங்க வந்து தலைக்கணமா நிக்க கூடாது. அந்த எறும்பு மாதிரி, சரியா? எப்படி இந்த எறும்பு மாதிரி பேசிட்டீங்களா? யானை பெருசு தேத்தா ஏத்துக்கிறேன், அதுல மறுத்து பேசல. ஆனா யானை எதுக்கு கட்டுப்படும் தெரியுமா? எதுக்கு கட்டுப்படும்? சின்ன குச்சிக்கு தான் கட்டுப்படும், அதுல இருக்க ஊசிக்கு தான் கட்டுப்படும். குச்சியை பாத்திருக்கீங்களா? குச்சியை பாத்திருக்கீங்களா? ஆனா அதுக்கும் மதம் பிடிச்சா என்ன ஆகும்? பேச விட்டு பேசணும். பேசுனீங்களா? நீளமா தான் இருக்கும், இருங்க வரேன். குச்சி நீளமா தான் இருக்கும், அத யானையை வந்து குத்துறதுக்கு அதுல ஒரு ஊசியும் போட்டிருப்பாங்க. ஏதோ அந்த ஊசியும் சிறுசு தானே, ஊசி சிறுசு தான். அப்போ பார்த்து பேசணும். அப்ப யானை பெருசா இருந்தாலும் சிறிய குச்சிக்கு ஊசிக்கு அந்த ஆனை அவ்வளவு பெருசா இருந்தாலும் என்ன, நீங்க ஊசியை வச்சு சின்னதா குத்துனாலும் திடீர்னு மதம் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களையே சுழட்டி போட்டு ஒரு மிதிச்சு போடும். அதுவும் தெரியுமா? சரி, அந்த யானை என்னைய மிதிக்குதான்னு பார்க்கலாம். யானை உருவத்துல இருக்கிறது யாரு? யானை உருவத்துல இருக்கிறது யாரு? யானை உருவத்துல யார் இருக்கா? என் உடம்ப பார்த்து சொல்றீங்களா? ஏங்க நான் யானை மாதிரியா இருக்கு? யானைன்னு சொன்னது யார்? யானை உருவம் யாருக்கு இருக்கு? யானை உருவம் உருவமா முகமா தெரியலையா? உருவமா முகமான்னு கேட்டேன். யானைக்கு 4 கால் இருக்கு, சரி. உருவத்துக்கு 2 கால் தான் இருக்கு. நீங்க யாரு, மனுஷங்களை சொல்றீங்களா இல்ல மிருகத்தை சொல்றீங்களா? இப்படி பேசினீங்கன்னா கள்ளி யானையுமே கரும்பு தின்னு இருக்கு. ஆமா, உயிர் உள்ள யானை கரும்பு தின்னல, கள்ளி யானை கரும்பு சாப்பிட்டு இருக்கு. ஆமா, அது மதுரையில நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. இந்த யானை முகம் யாருக்கு இருக்கு? எந்த தெய்வத்துக்கு இருக்கு? யானை முகம் யாருக்கு இருக்கு? ஒரே தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கு. ஆமா, விநாயக பெருமானுக்கு. விநாயக பெருமான், ஆமா. விநாயக பெருமானுக்கு வேற பெயர் என்ன இருக்கு? கணபதி. கணபதி எப்படி வந்தாரு? வேற பெயர் இருங்க, வேற பெயர் விநாயகர். அவருக்கு நிறைய பேர் இருக்கு, கற்ப விநாயகர்னு இருக்கு. பால கணபதி, பக்தி கணபதி, சித்தி கணபதி, புத்தி கணபதி, முக்தி கணபதி, பூரண கணபதி, முக்குருண கணபதி, வீர கணபதி, விக்ன கணபதி, லட்சுமி எத்தனையோ கணபதி இருக்கு. எத்தனையோ கணபதி இருக்குது. பிள்ளையாருன்னு இருக்கு. பிள்ளையாருன்னு இருக்கு. பிள்ளையாருக்கு பொதுவா எதை வைத்து சாமி கும்பிடுவாங்க? பிள்ளையாருக்கு என்ன சொன்னீங்க? பிள்ளையாருக்கு எதை வைத்து சாமி கும்பிட்டு வணங்குவாங்க? ஓ, சாமி கும்பிட்டு வணங்குறதா? இல்லை, ஓண்டா இதுக்கு தானே உன்னை கூப்பிட்டு வந்தோம். இவ்வளோ நேரம் நான் பெரிய யானை மதம் பிடிச்சி உன்னைய மிதிச்சு போடுவேன். மிதி பார்ப்போம். நான் வந்து ஒரே ஒரு கேள்விக்கு அவர் கேள்வி கேட்டாரு வண்டுவில்லின்னு, நான் பதில் தான் கேட்டேன். ஆனா இப்ப முருகனுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா? இல்ல நீங்க எதுக்கு தான் பொதுவா சொல்றேன், சின்ன பையன் தானே அவன் நார்தர் போட்டு எதை பேச போறேன் அந்த எண்ணமா? அதெல்லாம் இங்க உங்ககிட்ட இந்த இடத்துல இந்த உதயநிதிட்ட நடக்காது. அதை முதல்ல நீங்க உதயநிதினா 2 கொம்பா இருக்கு. அம்மாட்ட அன்பா பேசணும், தந்தையிட்ட பண்பா பேசணும், ஆசிரியர்கிட்ட அடக்கமா பேசணும், சகோதரியுடன் பாசத்தோடு பேசணும், சகோதரருடன் அளவாக பேசணும், வியாபாரியுடன் கராராக பேசணும். ஜாக்கிரதையா யார்கிட்ட பேசணும் தெரியுமா? அது இந்த உதயநிதி கிட்ட. ஜாக்கிரதையா பேசல பேசுங்க. அருகம்புல் எப்படி யாருக்கு வச்சு சாமி கும்பிடுறது? இவருக்கு மட்டும்தான் பேச தெரியுமாமா? ஜாக்கிரதையா பேசணுமாமே. எதுக்கு ஜாக்கிரதையா பேசணும்? உங்ககிட்ட நான் எதுக்கு ஜாக்கிரதையா பேசணும்? நீங்க யாரு எனக்கு?
உங்ககிட்ட நான் ஏன் ஜாக்கிரதையா பேசணும்னு சொல்றீங்க நீங்க? அப்படி பேச முடியாது. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா கேள்வியே கேட்கல, புரிஞ்சுக்கிறணும். அப்ப விநாயக பெருமானுக்கு நானே சொல்லிட்டேன், அருகம்புல்ல வச்சு சாமி கும்பிடுறாங்க. ஆமா, அருகம்புல்ல வச்சு சாமி கும்பிடுறாங்கன்னா சரி, அருகம்புல்ல எதுக்கு வச்சு சாமி கும்பிடுறாங்க? இருங்க வரேன். நீங்க கேட்டீங்கல்ல, திருப்பி நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். கேட்டது விளக்கத்தை சொல்லிட்டு கேளுங்க. கெட்டிக்கார அப்படி முடியாதுல்ல. அப்ப தெரியாதா? அப்படி முடியாதுல்ல. அப்ப தெரியாதா? ஏன் தெரியாது? தெரியும். தெரியாது. எதுக்கு தெரியாது? கேட்டதுக்கு சாப்பிட்ட சொன்னா சும்மா சட்டம் சவுடாரெல்லாம் என்கிட்ட ஆகக்கூடாது. சும்மா தலையில ஒரு கொண்டைய போட்டுக்கிட்டு வந்தீங்க, கொண்டை அப்படியே நறுக்கி விட்டுருவேன் நானு. நீ கையில என்ன வச்சிருக்க? நீ கையில என்ன வச்சிருக்க? நான் கவன் வச்சிருக்கேன். கவலுக்குள்ள என்ன இருக்கணும்? தினைமாவு இருக்கு. தேனும் தினைமாவு இருக்கணும். ஆமா. எங்க எடுத்து காமிங்க. நான் உங்ககிட்ட கதைக்கு ஏதோ கொண்டுட்டு வரணும். இது நடிப்பு நாடகம் அப்படிங்கும்போது நான் நடிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். நான் என்ன சொல்லிருக்கேன்? அப்புறம் என்ன தலையில இருக்க கொண்டை, தலையில ஜடாமகுடம். மரியாதையா பேசு. எப்படியா நீங்க என்கிட்ட சண்டை போட? ஜடாமகுடம் யார்ட்ட இருக்கும்? இங்க பாருங்க, சண்டை போடணும்னு என்கிட்ட வந்துட்டீங்க, அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. வாயை திறந்தாலே கவ 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 கவன்னு இப்படி பேசுறீங்க. நான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க, வாழ்த்துங்க, வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல்ல அங்க இருந்து வந்தீங்களே, நான் உங்களை வணங்கினேன் இல்ல, எனக்கு வாழ்த்து ஒரு பாட்டு பாடுனீங்களா? நீங்க நான் பேசக்கூடிய பேச்ச மறுத்து பேசினாலே எனக்கு பிடிக்காது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினாலே. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆரம்பத்திலேயே சொன்னேன், எல்லாம் தெரிஞ்சவே எவனும் கிடையாது. அதுக்காண்டி எதுவும் தெரியாம இந்த இடத்துக்கு வர மாட்டான். அப்ப எதுவும் தெரியாம இந்த இடத்துக்கு வர மாட்டான். கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னும் போது நான் ஒரு மானிட பெண், காட்டு வாசல வசிக்கிற பெண்ணு. 6 அறிவு எனக்கு, 7 அறிவு உங்களுக்கு, 8 அறிவு கடவுளுக்கு. அப்ப ஒரு 7ஆம் அறிவு படைச்ச நீங்க ஒரு 6 அறிவு பிள்ளைகிட்ட நீங்க கேள்வி கேட்கலாமா? அப்ப ஆரம்பத்திலே நீங்க எப்படி இருந்திருக்கணும்? எப்படி இருக்கணும்? சாமி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்க? அந்த காரியத்தை சொல்லுங்க. என்னால முடிஞ்சா நான் நிறைவேற்றி தரேன், இல்லாட்டி என் தகப்பே இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு நடத்தி தரேன். இதான் பேச்சு. இருங்க இருங்க. உங்கள நான் என்ன குறை? அறிந்தது அறியாது, தெரிந்தது தெரியாது, புரிந்தது புரியாது, எல்லாம் எங்க அண்ணன் சொல்லிட்டார்ல. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், முகத்தை பார்த்த உடனே நீங்க சொல்லிடுங்க. ஆனா எங்க குரூப்ல வந்து நாங்க வந்து உங்களை மாதிரியும் கிடையாது. உங்கள பாதியாவது இருப்போம்ல, குறிப்பிடுவன் தன்மை எங்களுக்கு இருக்கு. உங்க கையை பார்த்தே நாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அப்ப உங்கள பாதியாவது எங்களுக்கு இருக்கும்ல. அப்ப நீங்க பாதி படிச்சாலும், முழுசா படிச்சாலும் அதுல பாதியாவது நான் படிச்சிருக்க மாட்டேனா? படிக்கணும்ல, படிக்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டா நான் ஒரு கேள்வி கேட்கணும்ல. ஆசிரியர் பயிற்சி மட்டும்தான் தருவாரு, முயற்சி நம்ம தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி முயற்சி எடுத்ததுல உங்களுக்கு எனக்கு ஒரே வாத்தியார் தான், செல்வமணி அப்பா. சரி சரியா? அப்ப அவர் கொடுத்த பாடத்துல நீங்க இந்த விளாசம் போது, அப்ப உங்களுக்கு முன்னாடி நான் போய் நிக்கிறேனே, அப்ப எனக்கு எவ்வளவு விளாசம் இருக்க மாட்டேன். யாரு எப்ப வந்தது முக்கியம் இல்ல வள்ளிநாயகம். பேச வேண்டிய இடத்துல நம்ம சரியா பேசினாலே வெற்றிக்கான பாதை கிடைக்கும். என்னது வெற்றிக்கான பாதை? இப்ப நான் வெற்றி இல்லாம போயிட்டு இருக்கேனா? நீங்க எப்படி வெற்றி பாதையில போயிட்டு இருக்கீங்களா, அதே மாதிரி நானும் வெற்றி பாதையில தான் போயிட்டு இருக்கேன். நான் தப்பா சொல்லல. வெற்றிக்கான பாதை கிடைக்கும்னா நம்ம பேச வேண்டிய வார்த்தையை நம்ம பேசணும். நான் பேசணும். நீங்க என்ன நான் கேக்குறேன்டா முடிஞ்சு போச்சு. நான் ஒரு கேள்வி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் கேள்வி கேட்கிறேன். என்ன புதுசா பேச்சு தேவையா? என்ன புதுசா அங்கிட்டு புடுங்கி நட போறேன்? கேளு, என்னத்த கேட்க போறேன்? நீங்க வந்து காட்டுவாசிங்க, நீங்க வந்து காட்டுவாசி, கிராமத்துல இருக்கீங்க. யாரு காட்டுவாசி? நீங்க தான். என்னத்த எப்படி காட்டுவாசின்ற? நான் விவசாயம் பார்த்தனா? என்ன காட்டுவாசின்ற? யார காட்டுவாசி? நான் வந்து உங்களுடைய லைஃப் சொல்றேன். இப்ப உங்களுடைய வாழ்க்கையை சொல்றேன், சாதாரண வாழ்க்கை, இந்த கதைக்கு அப்பாற்பட்டு. இப்ப நாரதர் இல்லாம நீங்க வந்து விவசாயின்னு பேசுறீங்கன்னா, நீங்க வந்து காட்டுக்குள்ளதான் இருக்கீங்க. அது வந்து என்ன இடம்? ஒரு கிராமம். இந்த கிராமத்துல வந்து விவசாயம் எப்படி பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியாது. ஏன்னா ஏன் ஒரு இடத்துல நின்னா பேச முடியாதா அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரியாது. நான் வந்து சின்ன பிள்ளை, தெரிஞ்சதை பேசுவேன், தெரியாததா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பணிவுடன் கேட்டுட்டு காலில் விழுந்துட்டு கூட போயிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதுலே நிற்கிறீங்க. ஏன் வள்ளியும் நாரதரும் சந்திச்சா சண்டை தான் போடணுமா? நான் சண்டை போடுறேன் என்ன பேசவே இல்லை. வந்த உடனே நீங்கள் கியாகியான்னு கத்துறதுலேயே என் காது 2 ஜம கழிஞ்சு போச்சு. வள்ளிநாயகம் மதுரையிலேயே ஒரு தன்மையான நாரதர்னா அது உதயநிதியை மட்டும்தான் பேசுவோம். அதே மாதிரிதான் மதுரையிலேயே ஒரு சிரிச்சுக்கிட்டே நடிக்கிற வள்ளி யாருன்னா அது இந்த திலகசரி தான். ஒரு மனிதன் ஒரு மனிதி போய் பேசலாம், ஆனா இப்படி போய் பேசக்கூடாது. ஆனா காலகாத்தால நீங்க வந்து இவ்வளவு போய் பேசக்கூடாது. என்ன நான் போய்? ஆமா, இவ்வளவு தூரம் நீங்க போய் பேசக்கூடாது. உங்களை தன்னைத்தானே புகழ்ற ஆளு
என்னைக்குமே உயர்ந்ததா சரித்திரமே அப்படி இல்ல கிடையாது. வள்ளிநாயகம். ஆ. நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சாதான் ஒரு படிக்கு மேல ஒரு படி முன்னேற முடியும். அந்த நம்பிக்கை நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அவ நம்பிக்கையா போயிடும். அப்படி சொல்லாதீங்க. ஒரேதான் நம்பிக்கை வச்சிருக்கிறது நம்மளுடைய உழைப்பு தான். நம்மளுடைய மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பா வந்து உயர்நிலை கொண்டு போகும். ஆனா அதை மண்டக்கணத்தோட நம்ம வந்து உயர்றோம்னு நீங்களா நினைக்க கூடாது. மத்தவங்க வந்து சொல்லணும். மண்டக்கணம் யாருக்கு இருக்கும்? உங்களுக்கு தான். என்னைய ஜாட பேசக்கூடாதுன்னு இருக்கேன். அப்ப மறுபடியும் நான் ஜாட பேசவே இல்லையா, நேரடியா சொல்றேன். உங்களை தான் எனக்கு மண்டக்கணம் இருக்கு. திமிரு. சரி, நீலாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருந்தேன்னா பிடிக்கவே முடியாது. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை பேசுறீங்க. என்ன தேவையில்லாத? கதைக்கு ஏதோ அதை பேசணும். கொஞ்சம் வளர்ந்துருந்தா பிடிக்க முடியாது. ஏன் எப்ப வேணா பிடிக்கணும்னு ஆசை இருக்கா? இப்பயுமே பிடிக்க மாட்டேனே. அருகம்புள்ள எதுக்கும் பிள்ளையாருக்கு படைக்கிறாங்க. அங்க வாங்க முதல்ல. சரி, முதுகெலும்பு இல்லாம உலகத்தை காத்தவர் யாரு? முதுகெலும்பு இல்லாம உருவத்தை காத்தவர் யாரு? முதுகெலும்பு இல்லாம இருக்கிறது தேன் ஈக்கள், புழு பூச்சிகள், இதுகெல்லாம் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு முதுகெலும்பு இல்லாம இருக்குமா? முதுகெலும்பு இல்லாம கேள்வியை நீங்க வந்து தெளிவாக கேட்கணும். சரி, அப்ப தெளிவா நீங்களே சொல்லுங்க. முதுகெலும்பு தேனீக்கு இருக்குமா, இல்ல மனிதனுக்கு இருக்கணும்னு கேக்குறீங்களா, இல்ல தேவர்களுக்கு இருக்கும்னு கேக்குறீங்களா? யாருக்கு சொல்றீங்க? இந்த மாதிரி புழு பூச்சிகளுக்கெல்லாம் யாருக்குமே முதுகெலும்பு இல்லை. சரி, சரியா? ஆனா ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பே இல்லாம உலகத்தையே காக்குறாரு. அது யாரு? மனிதனுக்கு இல்லாம உலகத்தெல்லாம் காத்ததில்ல. மகரிஷிக்கு முதுகெலும்பு இருந்து பிறருக்கு ஆயுதமாக கொடுத்து காப்பாத்திருக்கிறாரு. மகரிஷி யாரு? தாதிசி என்ற முனிவர். சரி, எதுக்காண்டி கொடுத்தாருன்னு தெரியுமா? எதுக்காக கொடுத்தாரு? விருத்திராசுரன் என்ற அசுரன். பாருங்க, பிரம்மாவை நோக்கி தவ இருக்கிறான். தவ இருக்கும்போது வரம் கேட்கிறாரு பிரம்மா. அப்பதான் பாருங்க வரத்தை கேட்கிறான். என்ன வரம் கேட்கிறான்? ஈரமாகவோ வறண்டதாகவோ, அதாவது மரத்தினால செய்யப்பட்ட ஆயுதமாகவோ, இல்ல இந்த உலகத்தால, உலகம்னா என்ன? தங்கம், வெள்ளி, பித்தாளம் ஆக இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளாலே ஆயுதத்தாலேயோ இரவுலையோ பகலிலையோ இல்லாமல் எனக்கு சாகா வரம் என்று வர வேணும்னு கேட்கிறான். அப்பதான் பாருங்க பிரம்மா அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. ஆக இவன் வாங்கின வரத்தை வச்சு பாருங்க தேவர்களை புல்லாம் துன்புறுத்துறான். இது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள நீர் ஆதாரங்களை தடுத்து இந்த மக்களுக்கெல்லாம் துன்பத்தை ஏற்படுத்துறான். அப்பதான் பாருங்க தேவர்களின் தலைவன் தேவேந்திரன், அதான் தேவேந்திரன். ஆக இந்த தேவேந்திரன் என்ன பண்றான்? மகாவிஷ்ணுகிட்ட போய் காக்கக்கூடிய கடவுள்ல அவர்கிட்ட போய் உறுதுணையா கேட்கிறான். மகாவிஷ்ணுவே, இப்படி எல்லோரையும் துன்பப்படுத்துறான், இவனை எப்படி அழிக்கிறது? இவன் இப்படியெல்லாம் வரத்தை வாங்கிட்டு வந்துட்டானே அப்படின்னு இந்த இந்திரன் கேட்கையில அப்பதான் மகாவிஷ்ணு சொன்னாரு, இந்த தாதிசி முனிவரின் முதுகெலும்பை எடுத்து ஆயுதமாக மாற்றி அவனை அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க இந்திரன் என்ன பண்றா? தாதிசி முனிவர்கிட்ட போய் எனக்கு உங்களோட முதுகெலும்பு வேணும்னு கேட்க. அப்பதான் பாருங்க அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், இவர் வேற யாரும் இல்லை, இவர் வந்து மகரிஷி, என்னை போன்ற முனிவர் தான். என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, என்னை போன்ற முனிவர்கள் தான் வாழ வைக்கக்கூடிய தகுதி பட்டவர்கள், பிறரை வாழ வைக்கணும்ன்ற எண்ணம் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த முனிவர் என்ன சொல்றாரு? என் முதுகெலும்பை எடுத்துக்கங்க, எடுத்து அந்த அசுரனை அழிங்கன்னு சொன்னாரு. என்ன காரணம்? இதே பாருங்க ஈரமா, அவன் கேட்ட வரத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஈரமாகவோ வறண்ட ஒரு ஆயுதமாகவும், ஈரமாகவும் இருக்காது, வறண்ட மாதிரி இருக்காது. அதாவது பாருங்க ஈரம் இல்லாத மாதிரி இருக்காது. எது? எலும்பாகப்பட்டது. அது பாருங்க மரத்தினால செய்யப்பட்டதும் இல்ல, உலோகத்தினால செய்யப்பட்டதும் இல்ல. உலோகம் என்றால் ஒரு தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ அவருடைய எலும்புனால செய்யப்பட்டது. ஆக இரவிலையும் பகலிலையும் இல்லாமல் அப்ப எப்படி மாலை வேளையில் அவனா, அதாவது பாருங்க அவ உயிரை அழிச்சாரு. யாரு? இந்திரானகப்பட்டவன். ஆக அந்த மகரிஷியோட முதுகெலும்பை எடுத்து இந்த உலகத்தை காத்தார். யாரு? தேவ இந்திரன். முதுகெலும்பை கொடுத்தது தாதிசி முனிவர். நீங்க சொன்னீங்களே மனிதர்கள்லாம் இல்லை. ஏன் மகரிஷினா மனிதர் இல்லையா? யானை தானே பண்றாங்க முனிவர்கள். எப்படி ஏழறிவு முனிவர்கள் ஆகுறது தானே அங்க ஆறறிவு. அது உங்களுக்கு, எங்களுக்கு ஏழறிவு. ஆமா, அதான் நான் சொல்லிட்டேனே ஏழறிவுன்னு. அப்ப மனிதர்கள் பேசக்கூடாதுல்ல? மனிதர்கள் பேசக்கூடாது. நான் வந்து முனிவர் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தான் முழு விவரம் தெரிஞ்சு வருமே. அப்ப நான் தான் சொல்ல முடியும். பரவாயில்ல, நாங்க அப்படிதான் சொல்ல முடியும். நீங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இப்ப நீங்க சொன்னது கரெக்டா?
அப்போ கரெக்ட் தானே? அப்ப சரிதானா அண்ணா கேக்குறீங்க? ஏன் சரி இல்லைன்னா? இல்ல சரி இல்லைன்னா திருப்பி இன்னொரு தடவை கேட்பேன். வேற ஏதாவது நான் சொன்னது உண்மை இல்லையா? இல்ல உண்மைதானான்னு உங்ககிட்ட கேட்குறேன். நான் சொன்னது உண்மைதான். உண்மை. சரி உண்மை விட்டுருங்க. இப்போ நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன். என்னமோ உண்மைதான். சரி விட்டுருங்கன்னா அப்ப நான் ஏதோ சொல்றது இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றதுன்னா நியாயம். அதனால நான் கேட்டதுக்கு நீங்க சொல்றீங்க, நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன். விநாயக பெருமாள் பணிரேதா எதுக்கு ரொம்ப பணிரே? இல்ல சும்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டு புளியாகப்பட்டது பதுங்கிருந்து வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, பாய போதுன்னு அர்த்தம் தெரியுதுல்ல. முட்டுக்கடா பின் வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, தெரியுதுல்ல. முட்டை போதுன்னு அர்த்தம். நீங்க எப்ப பாய்வீங்க எப்ப முட்டை வருவீங்கன்னு எனக்கு தெரியும். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. எப்படியோ தெரியுதுல்ல. விநாயக பெருமானுக்கு ஏன் அருகம்புல்லு சாத்துறாங்க அப்படின்னா, அனலாசுரன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, வெப்பம். அனலாசுரன்னா தெரியுமா? வெப்பமானவர், சூடு தணுகாமல் என்ன செஞ்சிட்டாரு, மேலோகத்தில் உள்ள எல்லார்களையும் தேவர்கள் முனிவர்கள் பக்தர்கள் எல்லாத்தையுமே தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ரொம்ப தாக்க ஆரம்பிச்சிட்டார். இவருடைய கொடுமை தாங்க மாட்டாமல் சிவபெருமான்கிட்ட போய் இந்த மாதிரி அவன் வந்து அனலாசுரன் வந்து எங்களை வந்து கொடுமைக்குள்ளே உள்ளாக்குறான் அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமான் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய மகனான விநாயக பெருமானை நீ வந்து அவனை அடக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ விநாயக பெருமான் போருக்கு போறாரு. யார் அழிக்க? தாரா அனலாசுரன். சொல்லுங்க. அனலாசுரன் அவரை வந்து அழிக்கிறதுக்காக போறாரு. என்னென்னமோ பானம் எய்கிறாரு, எதுவுமே பண்ண முடியல. அவர் வந்து எவ்வளவு பெரிய ஆயுதத்தை வச்சு அவர்கிட்ட போர் எடுத்தாலும் குதிரைப்படை, அனல்னா நெருப்பு. அப்படிப்பட்ட அரக்கை அவன் பக்கத்திலே போக முடியாது. பக்கத்தில் போனோம்னாலே பொசுங்கிடுவோம். அப்படி இருக்கிற இடத்துல விநாயக பெருமான் அடக்கிறதுக்காக போறாரு. அப்படி எதை செஞ்சாலும் அடங்கலை, எவ்வளோ போர் செஞ்சாலும் அடங்கலை. அப்போ என்ன செஞ்சாரு, நெருப்புனா தண்ணி ஊற்றினா கூட அடங்கும்ல, அதை தண்ணி ஊற்றினா கூட அது வந்து அடங்கலை. அப்போ என்ன செஞ்சிட்டாரு, அந்த அனலாசுரனை அப்படியே எடுத்து விழுங்கிட்டார். யாரு? விநாயக பெருமான். சரி. அந்த கணபதி ஆனவர் அப்படியே எடுத்து முழுங்கிட்டாரு. முழுங்கின உடனே அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, இந்த வெப்பம் தாங்க மாட்டோமா, வயிறெல்லாம் சூடாகி ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடினார். யாருனாலும் என்ன செஞ்சாலும் ஒன்றுமே வயிறு வலி நிற்கவே இல்லை. ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதுன்னா அங்கங்கே போய் தண்ணியை குடிக்கிறாரு, தீர்த்தத்தை குடிக்கிறாரு, என்னென்னமோ செய்கிறாரு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி இருக்கிற இடத்துல வந்து பிரம்மதேவன் என்ன செஞ்சார்னா, அவனுக்கு வந்து அருகம்புல் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த அருகம்புல்லை வந்து இந்த விநாயக பெருமானுக்கு தலையில் வச்ச உடனே அந்த சூடு தணிஞ்சு அந்த அனலாசுரன் அப்படியே மறைஞ்சிட்டான். அப்போ இந்த விநாயக பெருமானுக்கு இந்த அருகம்புல்லை சூத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அருகம்புல் மாலையை வந்து வயிறு சூடு வலி இப்போ எல்லாத்துக்குமே இப்போ நடக்கக்கூடியது வியாதி ஏதாவது இருந்தாலும் சரி இந்த சூட்டை தணிக்கக்கூடியது எல்லாத்துக்குமே வந்து இந்த சக்கரை சத்து இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த அருகம்புல் ஜூஸ் குடித்தோம்னாலே மக்களுக்கு எல்லாமே போயிடும். அதனால சாறு அருகம்புல் சாறு, அந்த சாறை குடித்தாலே வயிறு எல்லாம் போயிடும். அதனால தான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லை வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, விநாயக பெருமாளுக்கு அருகம்புல்லை வச்சாலும் இந்த வாசலில் வந்து நம்ம வந்து தொளிச்சு கோலம் போட்டு இந்த சாணி இருக்குல்ல, சாணம், அந்த சாணத்தை பிள்ளையாராக பிடிச்சி நம்ம வந்து அதில் வந்து ஒரு பூசணி பூவை சொருகிறோம். அதே மாதிரி கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சாமம் இருக்குல்ல, அந்த சாணத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து இந்த அருகம்புல்லை வந்து அதுலேயும் ஒரு குத்தி வச்சுக்கிறோம். இது வந்து எதுக்காக அர்த்தம் அப்படின்னா, இந்த அருகம்புல்லை குத்தி வச்சா ஒரு வாசலில் அருகம்புல்லை குத்தி வச்சோம்னா, கோலம் போட்டு அருகம்புல்லை குத்தி வச்சோம்னா இந்த இடத்துல கல்யாணம் ஆகாமல் ஒரு ஆம்பளை நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு வீட்டில் ஒரு வாசல் தொளிச்சு இந்த பிள்ளையார் அப்படி சாணத்தை பிடிச்சி அதில் ஒரு பூசணி பூவை வச்சோம்னா இதில் வந்து ஒரு பெண் பிள்ளை திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த வீட்டிலையுமே ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்குமே திருமணம் முடிக்கலைன்னா எத்தனை பூவை சொருவி வைக்கிறது? அப்ப 2 பூவை சொருவி வைக்க அடுத்தடுத்து ஒரே வயசுலயா வருவாங்க? அதுக்குன்னு வயசு இருக்குல்ல. எந்த பொண்ணு திருமணத்துக்காக தயாராக இருக்கிறதோ அந்த பொண்ணுக்கு தான் வைப்பாங்க. சரியா? இருக்கிறத நீங்க 10 பிள்ளைய பட்டு வச்சாலும் 10 வாயை சொருவி வைப்பாங்க. ஆக மொத்தம் அனலாசுரனை அழிச்சது விநாயக பெருமான். இருங்க, அவர் வயிறு வலியை இருங்க, இன்னமும் சொல்றேன், இன்னும் சொல்லிக்கிறேன், முடிக்கவே இல்லையே. அதே மாதிரி இப்போ நம்ம சாணத்தை எடுத்து மாடோட சாணியை எடுத்து நம்ம வாசி தொலைக்கணும்னு வீட்டில் வச்சுருந்தாலும் 2 நாள் கூட தாக்கு பிடிக்காது.
ஏன் 2 நாள் தாக்கு பிடிக்காதுன்னா உடனே அந்த புழு பூச்சி எல்லாம் அந்த சாணத்தில் வந்துடும். ஆனால் இந்த அருகம்புல்லை வந்து நீங்கள் சொருகி வச்சிங்கன்னா எத்தனை வாரம் ஆனாலும் அந்த அருகம்புல் வச்ச அந்த இடத்துல வந்து அந்த சாணத்தில் வந்து புழு பூச்சியே பிடிக்காதான். அப்போ இந்த சாணத்திலே ஏறுற அந்த புழு பூச்சி கூட இந்த அருகம்புல்லால் அந்த பூச்சியே வராமல் இருக்குதுன்னா நம்ம சாப்பிட்டோம்னா இந்த உடம்புல எந்த ஒரு வியாதியும் வராது அப்படின்றது ஐதீகம். அதுவும் அறிவியல் பூர்வமாக இப்போ வந்து சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட? இல்ல ஏத்துக்கிறேன். எதிரியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு வேணும். அந்த நல்ல மனசு எனக்கு நிறையவே இருக்கு. சரி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, ஆக மொத்தம் அனலாரீஸ்வரனை அழிக்க அவர் வயிறு வலியை தீர்க்க அருகம்புல்லு மாலை இட்டாங்க. ஆமா, அதனாலதான் இன்னமும் அருகம்புல்லு மாலையை நம்ம விநாயகருக்கு போடுறோம். பூசணி பூவை எதுக்கு வச்சாங்க? பூசணி பூவை வந்து அது நம்ம மாதிரி மனிதர்கள் வந்து வீட்டுல வச்சா சாணத்தை வாசத்தை வச்சு கோலம் போட்டு சாணத்தை வச்சுட்டு திருமணத்துக்காண்டி ஒரு பெண்ணு காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் ஒரு பெண்ணு காத்துக்கிட்டு இருக்கா திருமணத்துக்காண்டி. பெண்ணுக்கு எத்தனை பருவம்னு பாத்தீங்கன்னா பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவே, தெளிவே, பேரிளம்பெண். ஏதோ ஆண்களுக்கு அதே 7 பருவம் இருக்கு. பாலகன், விடலை, காளை, மீலி, மரவன், திரவன், முதுமகன். இப்படி 7 பருவம் இருக்கு. நீங்க அடைந்திருக்க பருவம்? நான் அடைந்திருக்கிறது பருவம் 3வது பருவம், மங்கை பருவம். மங்கை பருவம். நீங்க இருண்ட வீட்டுக்கு என்ன தேவை? இல்ல நீங்க இருண்ட வீட்டுக்கு என்ன தேவை? இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் தேவை. இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் தேவை. வறண்ட நிலத்துக்கு நீர் தேவை, தண்ணி தேவை. ஆமா, உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு என்ன தேவை? உங்களுக்கு புருஷன் தேவை. ஏய், ஏன் என்னவா வாய் ரொம்ப நீளுது? இல்ல கேட்ட கேள்விக்கு மரியாதை, இப்பதான் மரியாதை குறைவு இல்லாம போறீங்க நீங்க. புருஷன் தேவைன்னா ஆமா சாமி புருஷன் தேவைப்படுதுன்னு சொல்லு. புருஷன்னா யார் தெரியுமா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டிய வச்சிருக்க. உனக்கு புருஷன் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்ற, அப்புறம் ஏன் அவசரப்படுற? நான் தான் உனக்கு புருஷன். என்னது? நான் தான் உனக்கு புருஷன். இங்க பாருங்க, கொஞ்சமாவது எட்டுதா? வளத்திலையும் சரி வயசுலயும் சரி ஏனிய போட்டு அடிப்போம்ல. என்ன என்னது? இல்ல நாரதர் பேச்ச பேசாது. தப்பா நினைக்காதம்மா. எதை எட்டலைன்னு சொல்றீங்க? ஏற்கனவே 53 வச்சிருக்கீங்க. இதுல மறுபடியும் வந்து எனக்கு மாப்பிள்ளையா? நீ நான் உனக்கு புருஷனா? நான் உனக்கு புருஷன் அல்ல, நான் உனக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல வரணும். அத வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? என்ன வேலை இல்ல? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, புருஷன் யாருன்னு கேளுங்க, அவர் பேரை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க எதையும் கேளுங்க. நீங்க புருஷன் பார்த்துட்டு வாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. வந்தது எதுக்கு வந்தீங்க? புருஷன் பார்த்து கொடுக்கதான் வந்தீங்களா? நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? உங்களை பெத்தப்பேன் சரியா பெத்திருந்தா காட்டுக்குள்ள போட்டிருக்க மாட்டாரு. எடுத்து வளர்த்தப்பேன் நம்பிராஜன் சரியா வளர்த்திருந்தா காவ காக்க விட்டுருக்க மாட்டாரு. உங்களை பெத்த பொண்ணும் சரியில்லை வளர்த்த பொண்ணும் சரியில்லை, அதனாலதான் அந்த உதயநிதி சித்தப்பே வந்திருக்கிறேன். நான் சொல்றத கேளுங்க. சித்தப்பனா? உனக்கு நான் சித்தப்பேமா, நீ எனக்கு மக. ஆனா இப்படி ஒரு மக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சங்கு கள்ளிப்பாலு தான். என்னது? கள்ளிப்பால். கள்ளிப்பால். இப்படி ஒரு அப்பன் எனக்கு இருந்துச்சுன்னா கள்ளிப்பாலெல்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு இடுக்கு தான். எது? ஆமா, இந்த வெண்டிக்காய் இருக்குல்ல, வெண்டிக்காய் யாரு நல்லா இருக்குன்னா என்ன செய்வாங்க? இப்படி தலை அப்படி உடைச்சு பார்ப்பாங்க. அது மாதிரி உங்களை ஒரு உடைச்சிருவேன் நானு. புருஷன் வேணுமா வேணாமா? புருஷன் எனக்கு வேணுமா? நான் கேட்டேனா உங்ககிட்ட? புருஷன் புருஷன் எல்லாம் எனக்கு வேணாம். புருஷன்னா அது ஏற்கனவே சொந்தமான ஆளு. மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இது நல்லா இருக்கே, உனக்கு மாப்பிள்ளை வர ஒரு கேடாக்கும். அப்புறம் உனக்கு நான் பார்த்துட்டு வந்ததே புருஷன் தான். புருஷனா? அப்பனா ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தானே? நீங்க கல்யாணம் பண்ணாம ஒரு வீதியில போனீங்கன்னு வச்சுக்கோங்க, போகையில போறா வாருங்க கல்யாணம் முடியாம. புருஷன் வேணுமா வேணாமா? எனக்கு கல்யாணம் முடிஞ்ச ஆள் வேணாம். கல்யாணம் அவர் பேரை கேளுமா, அவர் யாருன்னு கேளு. கேட்டுட்டா அவருக்கு வீடு எத்தனை இருக்கு தெரியுமா? எத்தனை வீடு இருக்கு? ஒரு வீடெல்லாம் இல்ல, 5 வீட்டுக்காரு. 5 வீட்டுக்காரா? ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு விதமா வச்சு வாசிப்பாரு. அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாமா. படிச்சிருக்காரா? அறிவுள்ளவர். படிப்புக்கே அவர்தான் அதிகம். அழகா இருப்பாரா? ஆமாமா, அழகு என்ற சொல்லுக்கே அவர்தான். எனக்கு ஜோடியா பொருத்தமா இருப்பாரா? நல்லா இருப்பாரு. உங்கள மாதிரி இருக்க மாட்டாரு. என்னைய மாதிரி இருக்க மாட்டாரு, எங்க மாமா மாதிரி இருப்பாரு. நல்ல உழைப்பாரு, உழைப்பாளி. என்ன உழைப்பாளி? அவர் கையில பெருசா இருக்கும் வேலு. அது இல்ல, இன்னும் பெருசா இருக்கும். என்ன பெருசா இருக்கும்? அதான் வேலு. சாமி, நான் ரொம்ப சின்ன பிள்ளை. நீங்க வந்து எனக்கு கல்யாணம் மாப்பிள்ளை அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் வெக்கமா வருது. சரி, அவர் நிறைய சொத்து சுகம்லாம் வச்சிருக்காரா? அதான் சொல்லிட்டு 5 வீட்டுக்காருமா. 5 வீட்டுக்காரு.
நான் கேக்குறது சொத்து. 5 வீடு இருந்தா அவருக்கு சொத்து எம்பிட்டு இருக்கும்? அது வந்து அழியா சொத்துங்க, அது அப்படியே தான் இருக்கும், இடிச்சு போட்டா மண்ணாயிரும். இப்ப வந்து தங்க ரேட்டு எவ்வளவு விட்டுக்கிட்டு இருக்கு, அதனால தங்கத்துல எவ்வளவு வச்சிருப்பாரு. மாப்பிள்ளை பேரை சுருக்கமா சொல்றேன். கலியுக கடவுள் யாரு? முருகப்பெருமான். அலை என்ற சொல்லுக்கு அழகன் முருகன். உங்க குல கடவுள் முருகன். அவர்தான் உனக்கு புருஷன். என்ன சாமி இப்படி திடீர்னு சொல்றீங்க? பிடிக்கலையா? ஒரே வார்த்தை பிடிக்கல. பிடிக்கல. சொல்லு முன் வார்த்தை கேளம்மா. சொல்லும் முன் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா சொல்லும் முன் வார்த்தை. அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனியோ தொலை இருப்பாய்க்கு கொடுத்து சொல்லும் முன் வார்த்தை கேளம்மா. ஏற்கனவே இன்னொருத்தி புருஷனை கொண்டு வந்து எனக்கு இழுத்து விடுறீங்களே, உங்களுக்கு இதுதான் வேலையா? இழுத்து விடுறீங்களா? என்னத்த என்கிட்ட கூட்டு கொண்டு வந்து விடுறாரு, அப்புறம் இதுக்கு இது இழுத்து விடுற வேலைன்னா அப்புறம் என்ன? இது என்ன வேலை? புது வேலையா? இழுத்து இழுத்து விடுறதா? ஏய், கூட்டி கொடுப்பதங்களுக்கோ ஒத்துறத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, அடுத்த புருஷனை கூட்டி அடுத்த கூட்டி அடுத்த புருஷனை கூட்டி 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 கொடுப்பதங்களுக்கோ ஒத்துறத்தின் முறையோ, உடனே ஓடி வந்து அக்கறையோ கைவரிசை செல்லாதோ. எனக்கு கூட்டி கொடுக்கிற பழக்கம்லாம் இல்ல. அந்த வேலை தான் இருக்கு. என்னைய பார்த்து கேக்குறீங்க? ஆமா. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை. அறிவிலா மடச்சிறுமியை யாரை பார்த்து கூட்டி கொடுப்பீங்க? சூரியன் உதயத்திற்குள் பார்க்கலாம். உனக்கு என் மாப்பிள்ள பார்க்கலாம். முருகனுக்கும் என் மாப்பிள்ள முருகனுக்கும் ஒட்டுதும் இருக்கு. இப்படியே வா. அங்க என்னன்னு கேளுங்க. உனக்கும் என் மாப்பிள்ள முருகனுக்கும் கல்யாணத்தை காலையில அந்த முத்து முருகனுக்கு நடத்தி காமிக்கல. முத்து முருகன் யா, முத்தான முருகன். ஆமா, இல்ல எத்தனை முருகன்? முத்து முருகன், செந்தில் முருகன், கந்தன், கடம்பன், கதிரேசன், எத்தனையோ பெயர்கள். முருகனுக்கு நிறைய பெயர், 1008 பேர் இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறையவே பெருசாவே இருக்கு. ஆக உனக்கு திருமணத்தை நடத்தி காட்டுவேன். மண்டையும் பாரு விட்டா அந்த இதை வச்சு மூஞ்சிலே அடிச்சு விடுவோம் போல இருக்கு. நான் ஏன் இப்ப கல்யாணம் வேணான்னு சொன்னேன் தெரியுமா? வேணான்னா வேணும்னு அர்த்தம். இது கூட தெரியல நாரதருக்கு. இவரெல்லாம் நாரதர் போட்டு வந்துட்டார். எனக்கு வந்து ரொம்ப நாளாவே முருகன் மேல ஒரே ஆசை, அதனால அவர் தெரியுமா? ஐயா, அதனால அவர் கல்யாணம் பண்ணிக்கணும். முருகா, நீங்க வந்து என்னை அடையணுன்றதுக்காக நாரதரையும் உங்களையும் நிந்தித்து பேசிவிட்டு அதுக்காக என்னை மணி ஒரு முத்தம் கொடுங்க முருகா. சின்ன அதுக்குள்ள பக்கத்துல வந்துட்டாரு. வேமா கூட்டிட்டு ஓடுங்க முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சம்போ மகா தேவா தேவா
நமக ஓம் முருகா சகல சிம்மா சந்திரகலா சகலமும் தேவா எக்காலமும் பொற்பாதம் மணிந்திருக்க நல்வரம் அருள்வா அருள்வாயினி ஆதி சிஷ்டர்த்த முதல் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத பகை இருந்ததன் காரணமாக அசுரர் குலம் அழிந்து வருவதைக் கண்ட அசுரர் குலக்குரு சுக்ராச்சாரியார் சுரசை என்னும் மாயை படைத்து குலம் தலைக்க கட்டளையிட்டார். சுரசேனபுலும் மயக்கத்திலிருந்த காசிப முனிவருடன் குடிப்புணர்ந்து சூரபதமன், சிங்கமுகன், தார்கன் என்ற 3 ஆண்மகளையும் அஜமுகி என்ற ஒரு பெண்மகளையும் பெற்றெடுத்தார். அவர்கள் அரணை நோக்கி தவம் புரிந்து அகோர வரங்களை பெற்று விமலந்த மக்கள் என்று கருவித்து வந்தனர். இவர்களின் கொடுமைகளை கலந்திடவே சிவனார் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 நெருப்பு பொறிகளாக அவதரித்தம்மை அக்கினிதேவன் கரங்களிலே தாங்க வெப்பத்தின் சுவலை தாள முடியாமல் நாணல் பிறந்த சரவண பகில விட அங்கேயாம் அருவும் உருவமாகி அனாதே பலவ ஒன்றாய் பிரம்மமா 2 ஜோதி புலம்புதோர் மணியாக கருணை குரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தால் உலகம் ஐய என்பதற்கனங்க அவதரித்து தேவர்களின் குறை தீர்த்து தேவானை திருப்பரங்குன்றத்திலே மனம் புரிந்து வள்ளியை மனம் புரி முருட்டு இத்தனையாச்சலத்தில் பெற்றிருக்கின்றோம். வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், பாட்டுக்கே நாரதன் என்பார்கள். அதன்படி வருகின்றார் நாரத மகரிஷி பின்னே, அவரது கானங்கள் வருகிறது முன்னே. இருந்தாலும் அந்த பெரியோரை சந்திப்பதற்கு முன்பாக அண்ணன் அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலிவாணிதான் பெற்றேன் இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கலைவாணிதான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கலைவாணிதான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே வேத முகத்தோடும் வேத முகத்தோடும் வேத முகத்தோடும் வேத முகத்தோடும் மனவரை வளமுள்ள கணநாதனே கலைவாணிதான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே திருமாலும் உனக்கு மாப்பிள்ளை கோலம் சிவநாதன் கல்யாண தேரோட்டும் பாகல் திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை கோலம் சிவனாரின் கல்யாண தேரோட்டும் பாகல் உலகம் யாவும் அந்த உனக்காக மனக்கோலம் அணிந்த கலைவாணிதான் பெற்ற பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கண்ணீரில் உள்பாதம் கலைமகள் தனவன் பட்டாடை தலை எடுத்து பிரம்மாவும் பன்னீரல் உன் பாதம் கலைமகள் தழுவ பட்டாடை தன்னை உடுத்தி பிரம்மாவும் முழுக்கே மனமனிதன்
எட்டரைக்கும் கட்டு கட்டியில் கண்ணநாதன் மகனால கலைவாணிதான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே முகத்தோடும் வேத முழத்தோடும் வளமறை வளமண்ட கணநாதனே கலைவாணி நான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கல்யாண மணவாளனே கல்யாண மணவாளனே கல்யாண மணவாளனே. இந்த இனி வருகை தந்து விட்டார் நாரதர் மாமா. வரட்டும் வரவேற்போம். கனலில் கருவாகி புனலில் உருவான் கந்தன் ஊர் எந்த ஊர் கனலில் கருவாகி புனலில் உருவான் கந்தன் ஊர் எந்த ஊர் கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் என்ற ஊர் கணமும் மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையும் சொந்தங்களில் கோயில் கொண்ட வடிவேலை கண்ட சுகம் என்னவோ சொந்தங்களில் கோயில் கொண்ட வடிவேலை கண்ட சுகம் கொண்ட பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடல் கண்ட சுகம் தொண்டை பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடல் கண்ட சுகம் கண்ணலில் கருவாகி புனலில் உருவா கந்தன் ஊர் எந்த ஊர் அழகியவன் பெயரை உனக்கு பல பெயரும் அடையும் பல கண்டவோ அழகியவன் பெயரை உனக்கு பல பெயரும் அடையும் பல கண்ணலில் கருவாகி புனலில் உருவா கந்தன் ஊர் எந்த ஊர் அழகன் முருகு நல்லாவினில் குடிவன் உலகன் பெயர் வந்தது அழகன் குமரன் நல்லாவினில் குடிவன் உலகன் பெயர் பழகும் தமிழ் பாட்டி ஔவை மூதாட்டி பழகும் தமிழ் மாற்றி ஔவை மூதாட்டி பழனி என சொன்னதா ஞான பழம் நீ என சொன்னதா கண்ணில் கருவாக்கு துண்டலில் உருவான கண்ணன் கண்ணமும் பரவாமல் இனமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையும் பாலும் மனிதர்களின் சிந்தையும் பாலும் மனிதர்களின் சிந்தையும் முருகபெருமானே ஆனந்த கோடி நமஸ்காரம். வருக 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 இசை மேதை வருக திரிலோக சஞ்சாரிய வருக உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக உயர்த்தும் உத்தமரை வருக யாழிசை வித்தகரை வருக தங்கள் வருகையால் அகம் மிக மகிழ்ந்தும் இருந்தாலும் வந்தாரை வரவேற்கு வந்தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய தங்களுக்கு இப்பேற்பட்ட நேரத்திலே எனது சார்பாக எனது நாட்டு மக்களின் சார்பாக உங்களுக்கு ஒரு எளிமையான வரவேற்பு. வீணாகான பிரியரே வாரும் தவ வீணாகான பிரியரே வீணாகான பிரியரே நாரதரே வீணாகான பிரியரே வீணாகான பிரியரே வாரும் தவ வீணாகான பிரியரே
லோக சஞ்சாரியே லோக சஞ்சாரிய தேவ கோபகாரியே உபகாரியே வீணாகான பிரியரே வாரும் கவ வீணாகான கன்னத்தில் உரைப்பு நிகழ்த்து கன்னத்தில் கன்னத்தில் கெடுத்து நிகழ்ந்தவனுக்கு கன்னத்தில் உரைப்பு வீணாகான பிரியரே வாழும் தவ வீணாகான பிரியரே நாரத பெருமானே ஆத்தா ஆமா. ஒரு நிமிடம் முருகா ஆமா ஆத்தா இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்துட்டு மாலை மாத்திர நேரம் இப்படி போகலாமா? புண்ணியம் இல்லையே. இவ்வளவு நேரம் பார்த்து என்ன பண்ணிய வாங்க அமர்ந்து நாடகத்தை பாருங்களேன். அவங்க நினைக்க வருடத்துல ஒரு நாள் நாடகம் போடுறாங்க. அவங்க ஏதோ இல்ல உங்க வீட்டுக்கு வந்த சண்டைக்காரனை பார்த்த மாதிரி முருகனை பார்த்தோன்னே கிளம்புனா இது நியாயமா? ஏங்க? முருகனை பார்க்கணும்னு எத்தனை படை வீடு போய் நம்ம வரிசையில நின்று தவம் இருந்து முருகனை பார்க்கிறோம். நம்ம ஊருக்கு முருகன் பாருங்க நேரடி அழகன்ற சொல்லுக்கு முருகன் மாதிரி நேரடியா வந்திருக்கிறாரு. இந்த முருகனோட ஆசீர்வாதம் பெறாம போகலாமா? வாங்கத்தா உட்காருங்க, வாங்க வாங்க அமர்ந்து பாருங்க. ஆமா முருகா ஆனந்த கோடி நமஸ்காரம். எங்கெல்லாம் சென்றீர்கள், என்னவெல்லாம் கண்டீர்கள், என்றுமில்லாமல் என்று தங்களது முகத்தில் அதீத மகிழ்ச்சி தென்படுகிறது. என்ன காரணம் தெரியல. இன்னும் சிந்தனையை பாரு. உட்காருவோமா வேணாமா? சொல்லிட்டானே. முருகா எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், என்னத்தெல்லாம் கண்டுட்டு வந்தேன்னு கேக்குறீங்க. ஆமாங்க. நான் வந்த நோக்கம் உங்களுக்காண்டி ஒரு பழம் கொண்டுட்டு வந்திருக்கேன். கனி முருகா. கனி கொண்டு வந்து. ஆமா முருகா. தாங்கள் கனி கொண்டு வந்தீர்கள் என்றால் ஆமா கனினா ஏன்னா அப்போ ஒண்ணு கொண்டுட்டு வந்தேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு ஒண்ணு கண்டுட்டு வந்திருக்கேன் முருகா. நான் என்ன கேட்கிறேன் சொல்லுங்க. கனியை அன்று வந்து கொண்டு வந்தீர்கள். சரி. அன்று வந்து கொண்டு வந்ததுனால ஒரு சிறப்பு. ஆமா. இன்று வந்து கண்டு வந்திருக்கின்றீர்கள். இதுக்கும் சிறப்பு இருக்கு. இருந்தாலும் நான் கனியை கண்ட செய்தி கொண்டு வந்தீர்களா அல்லது கண்ட செய்தி எதுவும் கொண்டு வந்தீர்களா? நீங்க எப்படி கேட்கலாமா? கண்ட செய்தியை நாங்க கண்டுட்டு வருவேனா? என்னைக்குமே உங்களுக்கு உருத்தான ஒரு மாமானா அது நான் மட்டும்தான். ஆமாங்க. என்ன காரணம்னா உங்க அண்ணனுக்கு தான் என் தங்கச்சி 2 பேர்த்த கட்டி கொடுத்துருக்கிறேன். சித்தி புத்தி. ஆக நீங்க எனக்கு சொந்தமா மச்சுனே. உங்களுக்கு இந்த கனியோட சிறப்பை சொல்றேன். எடுத்து எம்முங்கள். தங்களுக்கு உரித்தான பாணியில். சரிங்க. அந்த ரேவதி ராக மங்கனிக்கும் தேன் கதலி பங்கனிக்குமே நினைக்கும் உங்கனி மங்கனிக்கும் தேன் கதலி பங்கனிக்குமே நினைக்கும் உங்கனியை கண்டு மனம் நகைந்து அக்கனியை எங்கனவு வையாமல் கொய் நடத்த வேண்டும் நீ முருகையா முருகையா மாங்கனிக்கு தேன் கதலி வங்கனிக்கு மேலி நிற்கும் பூங்கனியை கல்டு மனம் பூரித்தே பூங்கனியை கல்டு மனம் பூரித்தே முருகா 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 அப்படி
மானே முருகா கனி எப்படி இருக்கின்றது சரிங்க. அதை பற்றி கவலை விடுங்கள். இருந்தாலும் தாங்கள் கூறிய விதம் மிகவும் அற்புதமாக இருந்தது. ஆமா முருகா, கனியை பற்றி கேட்கட்டுமா? கேளுங்க. நாக்கம் என்ன முனிகே சுமை தரும் தென்கனி பொழுது புலங்களுக்கெல்லாம் சுமைதரும் தேன் கனியே கனியே கனியே. புலன்கள் 5 விபரீத நிலை கொண்டது. ஆனால் நோக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கு சுமை தரும் ஏற்பட்ட கனியை இந்த கனகத்தில் வாழக்கூடிய பட்சிகள் கண்டால் இந்நேரம் பட்சிகள் கண்டால் பட்சிகள் கண்டால் நீரம் அதை பற்றி பட்சிகள் பச்சைகள் கண்டால் பட்சிகள் கண்டால் பச்சைகள் கண்டால் பச்சைகள் கண்டால் பறந்தோடும் நாகையால் பச்சமுடனே செல்வேன். கனி என்றால் பச்சைகளுக்கு பிரியம், பயந்து ஓடுகிறது என்றால் என்ன காரணம்? பறவைகளுக்கு எட்டாத உயரத்தில் உயரத்திற்கு அப்பேற்பட்ட கனி. அப்பேற்பட்ட கனி உங்களுக்கு எட்டு முருகா. திருமலர் தழுவிட நின்று முல்லை கொடியனே கரங்களில் வளைந்து குறுநகை புரிந்து என்னென்ன சொன்னாலும் பொதுமை உன்னை எங்கெங்க தொட்டாலும் இனிமை இளமதி எட்டாத கோம்பு எட்டும் படிக்கிறேன் கொம்புண்டு அதை பற்றி எட்டும் படிக்கிறேன் கொம்புண்டு அதை பற்றி எட்டும் படிக்கையிலே முருகா 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 எட்டும் படிக்கிறேன் கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம் ஏறி பறித்திடலாம் 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 நாரத பெருமானே, முருகா
கனிக்கு கொம்பு உள்ளதா? சந்தேகமா இருக்கு. ஆமா, தாங்கள் கூறுவதை பார்த்தால் கனி போன்று தெரியவில்லை. நான் கூறுவது கனியெல்லாம் இல்ல முருகா, ஒரு கன்னியை தான் பார்த்துட்டு வந்தேன். கண்ணியை ஐத்தான் பார்த்து வந்தீர்கள். கன்னியை ஐத்தியா? ஆமா. ஆமா. யாரவள்? சுந்தரவல்லி. சுந்தரவல்லி. அன்னவளை என்ன செய்ய வேண்டும்? நீங்க திருமணம் முடிச்சு இந்த மக்களுக்கு காட்சி அளிக்கணும். சார், இப்படியே சென்று திருமணத்தை முடித்து விட்டு வரும். இப்படியே போக கூடாது. இந்த இடத்துலதான் ஏன் சொல்ல கேட்கணும் நீங்க. ஏன்னா மூத்தவர் சொல்லும் முதல் நெல்லிக்காய் முன்னேத்து வரைக்கும் பின்ன இனிக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமாங்க. ஆக இப்படியே போனா வந்திருக்கிறது முருகன் தானே. உங்களை பிடிக்காத பெண்மணி யாராவது இருக்காங்களா? ஆக நீங்க எப்படி போகணும்னா, ஒரு மான்குட்டியை தேடி வந்தேன் என்று கூறி அந்த வள்ளியை பதிவை செய்து இந்த மக்களுக்கு காட்சி அளிக்கணும் முருகன். காட்சி அளிக்கின்றேன். வள்ளியை பார்த்தீர்கள். எனது பெருமையை எடுத்து கூறினீர்களா? அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொன்னேன். திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாளா? வேணாம் முன்றா. வேணாம் முன்றாளா? வேணாம் முன்றா. வேணாம் முன்றா. ஏன் முன்றா? ஏன் முன்றா? நான் புடிவாதம் இருக்கிறதுக்குல தான் பிடிக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். முண்டட்டேன். ஆமா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் முருகன். என்ன சந்தேகம்? ஒரு மணி நேரம் என்னால பேச முடியல. சரி. காலம் முழுக்க வச்சு வாழ போறது நீங்க. ஆமா. என்னன்னு தான் குடும்பத்தை நடத்த போறீங்க. இதுதான் சன்னியாசிக்கும் சம்சாரிக்கும் வித்தியாசம். எப்படி? நீங்க சன்னியாசி, உங்களுக்கு அது கஷ்டமா தான் தெரியும். சம்சாரிக்கு அப்படி இல்ல, பொண்டாட்டியோடயே இருந்து. ஆமாங்க. நீங்க தன்னாலே அடிச்சு திர்றீங்க. அதனால உங்களுக்கு எதோ சொல்றீங்க. ஏங்க சப்ததால கட்டியாச்சுங்க. என்ன உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். வித்தியாசம் என்ன? நான் நிக்க வச்சு போடுறேன், நீங்க படுக்க வச்சு போடுறேன். எதை சொல்றீங்க? என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் நிக்க வச்சு நாமத்தை போடுறேன், நீங்க படுக்க வச்சு பசுபதி பாசம் என்ற பட்டைய முப்பட்டைய போடுறீங்க. ஆமா ஆமா. சரி இருக்கு. இன்னொன்னு தெரியுமா முருகா? என்ன? நாங்க குனிய வச்சு வெண்ணெய் எடுக்கிறாள். ஆஹா, பாத்தீங்களா? இங்க பாருங்க. ஏன் தப்பா நினைக்கிறீங்க? யாதவபுரத்துல பாருங்க, கண்ணனாகப்பட்டவன் பாருங்க நண்பர்கள் துணையோடு குனிய வச்சு வெண்ணெயை திருடுவாரு. அந்த மாதிரி நாங்களும். சரி இருக்கட்டும், சொல்லுங்க. இப்படியே சென்று திருமணத்தை முடிக்க வேண்டாம் முருகா. அந்த ஆண்டவனை வணங்க. ஆமா, ஒரு வகைக்கு அம்மன் மகள். அந்த வகையில விடுவதற்கு கடிமணம் முறிந்து காட்சியளிக்கின்ற இறைவனை வணங்கி விட்டு எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை படவந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாட இசை பாட இறைவனை நாட இசை பாட இருமுறை கூறினோம் அரணை கூட தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் அவன் இருப்பான். தந்தையும் தாயும் அவனுக்கில்லை.